वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல ரெண்டாவது கலை நாமாக்கள்னா எத்தனை அக்ஷரங்களோட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது போன வாரம் பார்த்தோம். 51 மாத்திருக்க அக்ஷரங்கள். அந்த 51 மாத்திருக்க அக்ஷரங்கள்ல 32 அக்ஷரங்கள்னால ஆரம்பிக்கிற நாமாக்கள் உண்டு. 19 அக்ஷரங்கள்ல ஆரம்பிக்கிற நாமாக்கள் இல்லை. இது ஒரு கருத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் எத்தனை நாமாக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இவர்களுக்கெல்லாம் காரணம் வேற சொல்லணும். ஏன் 32 அக்ஷரங்களுடைய நாமாக்கள்லாம் சொல்லியிருக்க, 19 அக்ஷரங்களோட நாமாக்கள் ஏன் ஆரம்பிக்கப்படாது? ஏன்னா மாத்திருக்கா நியாசாலைகள்ல 51 அக்ஷரங்களையும் அப்படி இருக்கும் பொழுது 19 அக்ஷரங்களை ஏன் விட்டுவிட்டார்கள்? அது ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் சில அக்ஷரங்கள்ல 113 நாமா, இத்தனை நாமங்கள். சில அக்ஷரங்கள்ல 1 நாமா, 2 நாமா, 3 நாமா தான். என்ன காரணம்? இது அதோட இல்லாம சில நாமாக்கள் அது திரும்பி திரும்பி அதே நாமாக்கள் சிலருக்கு அழகா போல காணப்பட்டது. அது வரதா இல்லையா? வரலைன்னா ஏன் வர வந்துருக்குன்னா அதுக்கு காரணம் இத்தனையும் நாம அதோட மட்டும் இல்லாமல் இந்த நாமாக்களை நமக்கு சொல்லியும் இந்த நாமாக்கள்ல எல்லா நாமாக்களும் ஒரே தான் படிச்சாடலாம். 1000 நாமாக்களும் படிச்சாடலாம். இல்ல ஏதாவது 1 நாமா 2 நாமா அதையே ரிப்பீட் பண்ணிக்க. ஏன்னா 1000 நாமாக்களையும் படிக்கணுங்கிறத முதல்ல சொல்லியிருக்கார். இது 1000 நாமாக்களும் படிக்கிறத ரொம்ப சமமா இருக்குன்னு நினைக்கிற வாழ்க்கை, முடியாத வாழ்க்கை. ஏன்னா எப்பொழுதுமே காரியத்திலேயே இருந்திருக்கவா எல்லாத்தையும் நொற்று பண்ணிட்டாங்க. நொற்று பண்ணி சொல்றதா இருந்தால் அதுல சில கஷ்டங்கள் சொல்லிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல இருந்து என்னதுன்னா காரியம். சில சமயத்துல 1 மணி நேரம் ஆனாலும் ஒரு தினமும் பிரார்த்தனமா ஆகலாம். சில சமயத்துல 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். எங்க தாண்டிட்டே தெரியாது, தாண்டிட்டே மறுதாண்டிட்டே போயிட்டு அப்ப அவர்களுக்கு பதிலாக ஏதாவது ஒவ்வொரு நாமாவை நான் எடுத்துட்டேன், அந்த நாமாவை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறமா வரணும். அப்படி சொல்லிட்டு இருந்தா அதுக்கு என்ன சொல்றது? நிஜமா அப்படி சொல்லலாமா? இவைகள்லாம் சாதாரணமான சந்தேகம் வளர்ந்து சகஜம். எல்லோருக்கும் இப்படிப்பட்டதான சந்தேகம் வரும். இந்த வரக்கூடியதான அந்த சந்தேகங்கள்ல எங்கே சமாதானம் சொல்றது? நாமக்களை ஆரம்பிச்சுட்டோம்னா அப்புறம் இந்த சமாதானம் சொல்றதுக்கு இடம் இருக்காது. முதல்லயே சொல்லிட்டோம்னா யாராருக்கு எது வசதியோ எப்படி பண்ணலாம அவ தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லணும். எந்த ஒரு தீர்மானம் சொன்னாலும் அந்த தீர்மானமானது அதற்கு பிரமாணம் இருக்கணும். இப்படித்தான் சொல்லணும் என்பதற்காக வேதங்கள்லையோ தத்திரங்கள்லையோ ஸ்ரௌதங்கள்லையோ பிரமாணம் சொல்லணும். அவைகள் ஒரு பிரமாணமும் காணப்படலையா? யுக்திக்கு பொருந்தாவது இருக்கணும். என்ன தேவை அப்படின்னு யுக்திக்காவது பொருந்ததா இருக்கணும். இவ்வளவு சொன்னால்தான் சரியாகும். அப்படி இவைகளுக்கெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு கொஞ்சம் தூரம் விசாரம் பண்ணின. அதுக்கப்புறம் இப்ப மேல்பாடத்துல விசாரம் நம்ம பண்ண போறோம். அதுல 27ஆம் பக்கம் புத்தகத்துல 3வது சௌர சம்பிகாயாம் யாஜ்ஞவல்க்யம் பிரதி மாயாம் பிரகிருத்யா அம்பாளுடைய நாமக்கள் ஆயிரக்கணக்காக இருக்கு, கோடிக்கணக்காக இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
நாம சகசிராணி கோடிசக சங்கி கும்பதா அப்படின்னு சொன்னோம். இப்ப அதே பௌர சங்கீதையில இந்த சங்கீதாங்கிற கிரந்தங்களும் சந்த கிரந்தங்கள் தான். சங்கீதா, யாமளம் இப்படி கிரந்தங்கள் தான். அந்த சொல்லியிருக்கு யாக்கியவல்யன் பிரதி சூரியவல்யன். யாக்கியவல்யன் முதல்ல வைசம்பாயனருக்கு தெரிந்தவர். வைசம்பாயனருக்கு சிஷ்யர். அவர் எதிர்வேதத்தை முழுமையாக வாசித்தார். வாசித்த பிறகு அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. எதிர்வேதத்துல மந்திரமும் பிராமணமும் புரோசன் வாய்ப்பே கலந்து இருக்க. இதை நாம என்ன பிரிச்சு தனியா பயிற்றை தனியா எழுதணுமா அப்படின்னு பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டார் குருநாதர. இது நமக்கு சாதாரணமாக தான் தோன்றும். புத்தகம் ஒரு மாதிரி கலந்து இருக்குன்னா ரீடிஃபைன் பண்ணி சரி பண்ணினா நல்லா இருக்கும். ஏன்னா மற்ற வேதங்கள்ல ருக்வேதத்துல சங்கீதா பாடம் தனியா இருக்கு. அதுக்கப்புறம் ஐக்கரேய பிராமணம் இருக்கு. சாமவேதத்திலையும் சங்கீதா பாடம் இருக்கு. காஞ்சி பிராமணம் தனியா இருக்கு. அகர்வ வேதத்துல சங்கீதா பாடம் இருக்கு. பைங்கிராசிய பிராமணம் இருக்கு. இப்படி சங்கீதா பிராமணம் புரோசன் பயிற்றை பொறுத்து தனித்தனியா இருக்கு. அப்ப எதிர்வேதத்துல எல்லாம் கலந்து இருக்க தனிப்பட்டீங்கன்னா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியால கேட்டார் ஒருவர். அவர் சொன்ன இத்தனை நாள் எங்கிட்ட பாட்டம் பார்த்து இதான் நீ கஷ்டம் செய்ய. ஏன்னா நம்ம யுக்திகள் எல்லாம் இங்கதான் செல்லுகிற வேதத்துக்கிட்ட போகல. வேதமானது எப்படி சொல்லணுமோ ஒரு அக்ஷரமோ ஒரு எழுத்தோ ஒரு உதார்த்தமோ ஒரு அனுதார்த்தமோ ஒரு ஸ்வரமோ ஒரு பிரகரணமோ மாற்றப்படாது. அந்த வேதத்தினுடைய மரியாதை அனாதி காலமா வந்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்படி மாற்றுறீங்கன்னா அந்த அபிப்பிராயமே வரக்கூடாது. வேதமானது அபூர்வடைய கிரந்தம். அதனால எப்படி இந்த அபிப்பிராயம் உன் மனசுல வந்ததோ இதுதான் நீங்க இருக்க வேண்டாம், போயிடுவா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாங்கன்னா வித்யா பிராமண பிராமணர்கிட்ட படிக்க வந்திருக்கு. எதுக்கு அதை சொல்றதுக்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நான் உனக்கு உபதேசம் பண்ணினேன். நீ இது சில பேருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னா இவன் அப்படி சில பேருக்கு உபதேசம் பண்ணிட. அப்படி அந்த உபதேசம் பண்ணினதான பாடம் இருக்க அதுதான் தைத்தரிய சங்கீதான்னு. அதான் இப்பொழுது நம்ம அனுபவிச்சிருக்கலாம். பிறகு அவர் என்ன பண்ணினார், இவர்கள்லாம் நாம் சரியா கற்றுக்கணும். இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டார் குரு. அதாக நம்ம மறுபடியும் கற்றுக்கணும்னு ஆரம்பிச்சு சூரிய முதல்வருக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்டுட்டார். யோக சக்தி யோகிங்க சூரியன் இருந்த போது சூரியன் சொன்னார், ரைட் நான் கற்றுக் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா எப்படி கற்றுக் கொடுக்கறது? எனக்கோ உத்தியோகம் காலம் வந்து ராத்திரிக்கு ஓடிட்டே இருக்க உத்தியோகம். ஒரு இடத்துல நின்று சொல்ல முடியாதப்பா அப்படின்னு இவர் சொன்னார். அதெல்லாம் ஒரு பரவாயில்ல என்ன கேட்டாங்க. யோக சக்தி இருக்கு, நீங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த பின்னாடியே நான் ஓடி விடுறேன். அப்படியே ஓடி வந்து கத்துங்க. 21 சாட்டைகளை கத்துங்க. அதுல காண்ப சாட்டை மாத்தியந்திர சாட்டை இந்த 2 சாட்டை தான் இப்ப இருக்கு. அந்த மாத்தியந்திர சாட்டைங்கிறது 40 இருக்கு. காண்ப சாட்டை இங்க இருக்கு. அந்த காண்ப சாட்டைகள் சொன்ன பிறகு அதுக்கு சம்பந்தமான இடத்துல சொல்ற சௌரவம் நீராயாம் சூரியனுடைய சமீபையில யாக்கியவல்யம் பற்றி சூரிய வச்சனம் மாயாம் பிரசுத்தியா அம்பானாம் அந்நந்தாதி சாதிவல்மை நம்மயா அம்பாடிய பெயர்களுக்கு அனந்தானி அவைகளை வர்ணிக்க என்னால முடியாது. ஏன் அனந்தமா இருக்கு. எத்தனை வருஷங்களாலும் எத்தனை கல்பங்களானாலும் உங்களுடைய மக்கள் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாதப்பா அப்படின்னு அதே போலயே தேவி பாகவத்துல அசங்காதானி நாமானி சத்யாசிரமாதிவித்துறையே குணகன் மதிதாராட்சை கல்பிதானி கிம்புருவே அசங்காதானி நாமானி இவ்வளவு என்று எண்ணத்துக்கு எங்களுக்கு அலங்காரதான நாமக்கள் பிரம்மாதிவித்துறையே பிரம்மா விஷ்ணு இப்படிப்பட்ட தேவதை எல்லோரும் குணகரும் மதிதாராட்சை எந்தெந்த குணங்கள்னால இந்த நாமாக்கள் இந்த செயல பண்ணினதுனால இந்த நாமாக்கள் இப்படிப்பட்ட நாமாக்கள் கல்விதான கிம்புருவே
அத்தனையும் கழிக்கப்பட்டிருக்கு. நான் எதை சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு இன்பகும சப்த மாத்திரம் பிரம்மபலம். சப்தம் எல்லா சப்தங்களையும் எல்லா வேதமும் அம்பாளைத்தான் சொல்றது, பிரம்மத்துதான் சொல்றது. அதையேவ பிரசுதேவி. அதனால்தான் இங்கேயும் காணிச்சின் நாமானு ஜீவாவஸ்தா பேத பராதே நிறுத்தியது. ஜீவனை பற்றி சொல்லக்கூடிய நாமாக்கள் இருக்கு. விஸ்வரூபா ஜாகரணி, மனக்குதானே ஜாகரம். தேவதைகளுக்கெல்லாம் விழுப்பு தூக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜீவனை பற்றி தான் இருக்கு. அந்த நாமாக்கள் அம்பாளுக்காக சொல்லியது. விஸ்வரூபா தைஜசாத்மிகா இவைகள்லாம் ஜீவனுக்கு இருக்கிற ரூபங்கள் அம்பாள். காணிக்கு ஜீவ விசேஷ பராணி மாலினி யாழினி மாலினி அம்சினி மாதா மலையாச்சல பாரதினி. மாலினி ஒரு பேரு. மாலினியில மாலை தரிசின்றவன் அர்த்தம். நிறைய தங்க மாலைகள்லாம் போட்டிருக்கெல்லாம் போட்டிருக்க. இது என்ன ஜீவ விசேஷ பரம். சாதாரண எல்லா மாலை போட்டிருக்காடா, யாரு காத்திருக்கோ அவெல்லாம் போட்டிருக்க. அப்படி ஜீவ விசேஷ பரமான நாம கழிச்சது. பாவ விசேஷ பராதி. இந்த இனத்து தத்துவத்து ஜட பொருள்களை சொல்லக்கூடிய நாமாக்கள். மகி மாயா மதுமதி மகி பூமின்னு அர்த்தம். பூமிங்கிற ஒரு பேர் அம்பாளுக்கு சொல்லி இருக்கு. அதே பாருங்க சகுல பிரம்ம விசேஷ பராடி முகுந்தா. அம்பாளுக்கு முகுந்தா முகுந்தான்னு பேர். முகுந்தான்னு கிருஷ்ணன் சொல்லணும். இங்க சொல்லியிருக்கேங்க கிருஷ்ணனுக்கு முகுந்தான்னு சொல்லும், அம்பாளுக்கு முகுந்தா அப்படின்னு. அம்பாளை எப்படியாவது நினைக்கலாம், தியானம் பண்ணலாம். உம்ரூபம்பா ஸ்மலை தேவி ஸ்ரீரூபம்பா ஆத்மகாம் அதவா நிஷ்கலம் தியாயே சச்சிதானந்த ரூபி. அம்பாளை பரிவடிவமாக தியானம் பண்ணலாம், ஜெகன்மாதாவா தியானம் பண்ணலாம், இல்ல குமாராகவே தியானம் பண்ணலாம். குமாராக தியானம் பண்ணும் பொழுது கிருஷ்ணனாக தியானம் பண்ணணும், இல்ல வேதாந்த வாசிக்கும் பொழுது சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமாக தியானம் இருக்கிற பொருள் ஒண்ணு. அது வெவ்வேறு வேஷங்கள் கட்டும் பொழுது வெவ்வேறு நாமக்கள் இருக்கு. அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்க. சக்த சக்தி வராணி ரமா இத்தியாதி. இதே போலயே மகாவிஷ்ணு ரூபமா இருக்கும் பொழுது ரமாக்கே உயிர் சொல்லும். தற்போது அவதார விசேஷத்துல குணகிருத்தியாதி குணக்கிரியாதி கடிதாதி. அந்தந்த அவதாரங்கள்ல செய்யக்கூடியதான குணங்கள் என்ன, செயல்கள் என்ன, அதுக்கு தகுந்ததான ஒரு நாமக்கள். பண்டா சுரேந்திரன் முக்த சத்திரவர்ஷினி. பண்டாசுரனால விடப்பட்டதாக சத்திரங்கள் அஸ்திரங்கள், அதற்கு பதிலாக சத்திரங்களின் அஸ்திரங்களையும் தர்ஷித்தவள். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நமஸ்காரம். இது என்ன, ஒவ்வொரு அவதாரம் காளியா இருக்கும் பொழுது, தாரையா இருக்கும் பொழுது, ஜுவாலாமாலியா இருக்கும் பொழுது இப்படிலாம் இல்ல. இந்த லலிதாவா இருக்கும் பொழுதுதான் அந்த அவதாரம் பண்ணும் பொழுது அங்கே நடந்ததான ஒரு சங்கடனம், அந்த சங்கடனத்துல ஏற்பட்டதான ஒரு கிரியை, அதை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதா நாமக்கள். நிர்குண பிரம்ம பராணி பரஞ்சோதி இத்தியாதினி. நிர்குண பிரம்மத்தை சொல்லக்கூடிய நாமக்கள் பரஞ்சோதி பராஸ்பரா இப்படி நாமக்கள். ஏவம் அந்நேவி பகவோ பேராக ஊக்கியா. இப்படி இவ்வளவுதான் இல்லை, எத்தனையோ நாமக்கள் எதோ காரணத்துக்காக வந்திருக்கு. ஒரு விஷ்ணு ராஜ்நாமத்துல யானி நாமானி கவுனானி வித்யாசாரி மகாத்மனா. குணத்தினாலதான் இங்க நாமக்கள். இங்க குணத்தினால கிரியையினால ஜீவரூபமான விஷ்ணு ரூபமாக தேவதா ரூபமான சத்த சக்தி ரூபமாக அவதார செயல்கள்னால வரக்கூடிய நாமக்கள் இத்தனை இருக்கு. அதனாலதான் அம்பாள் நாமக்கள் அனந்தம். அதே போல ஏவம் அந்நேரி பகவோ வேதாக பூக்கியா ஏவம் சதி. எத்தனை சப்தகாலம் சர்வம் தேவி நாமைவா. சப்தம்னு சொன்னால எல்லா சொல்லும் அம்பாளைத்தான் சொல்றது. இருந்த போதிலும் சகசிரநாம கண பிரயாசா வியர்த்த ஏவா. அவர் 1000 நாமக்கள். சகசிரநாமம் 1000 நாமக்கள். அது 32 எழுத்துக்கள் தான் ஆரம்பிக்கிறது. அந்த ஒவ்வொரு இடத்துல இந்த நாமக்கள். இதுல ஏன் கணக்கு வேஸ்ட்டுதான், ஏன்னா கணக்கு இல்லாத நாமக்கள் இருக்கு. அவன் ஏதோ சில நாமக்கள் தான் வச்சுருக்கோம். இந்த 1000 நாமக்கள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லல, கணக்கு அப்படிங்கிற ததாதி தேசு தைரியே நாமதையே தாவத் புராதனா மகாமணிமான தேவி பக்தா தேவி சூர்யா பிரசாதித்த வலிதா. எப்படி இருந்த போதிலும் எந்தெந்த நாமாக்கள்னால முன்னால் இருந்ததான மகர்ஷிகள், மகாமகிமையை அடைந்ததான மகர்ஷிகள் தேவி பக்தாளா இருக்கிறவா அம்பாளை ஸ்தோத்திரத்தை பண்ணி அம்பாளை சந்தோஷப்படுத்தினாளோ
சந்தோஷப்படுத்தி அவளுடைய விருப்பங்களை வாங்கி கொண்டாலோ மனோரதான சாதித்தவந்தா மனோரதம்னா ஆசை அந்தந்த ஆசைகளை அடைந்தார்களோ முன்னால இருந்ததான ஆட்சிகள் தேவி பக்தா அம்பால சில நாமாக்கள்னால யோசனம் பண்ணி அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டா அந்த நாமங்கள் இங்கே சொல்லியிருக்கு. தேவியமுக்காது நாமும் அத்திய மகாத்மியம் பவது இது வராந்தாபிதவந்தா அம்பாள் வாக்காலே இந்த நாமாக்கள் சொன்ன ஜனங்களுக்கு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அம்பாள் எல்லாம் பிரதிக்க வேண்டியிருக்காரு. அப்படி வரத்தை கொடுத்திருக்காரு. கோட்டிக்கணக்கான நாமாக்கள் இருக்கு. ஆனா இந்த நாமாக்கள் சொன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு அம்பாள் சந்தோஷப்படுத்திருக்கா. அந்த நாமாக்கள் இங்க சொல்லிருக்கு. இப்ப இந்த பிரார்த்தனாமத்துக்கு என்ன விசேஷம்? முன்னால இருந்த பக்தால் சில நாமாக்களை சொல்லி அந்த நாமாக்கள்னால அம்பால சந்தோஷப்படுத்தி இருக்கா. அந்த நாமாக்கள் இங்க இருக்கு. அதே போலயே சில நாமாக்கள் சொன்னா எனக்கு பிரியம் அப்படின்னு அம்பாளை சொல்லியிருக்கார். அந்த நாமாக்கள் இங்க இருக்கு. ஸ்வயமேவரான் தத்தவந்தா அதே மட்டும் இல்ல, இந்தந்த நாமாக்கள் சொன்னா உங்களுக்கு இந்த பலமானது சித்திக்கட்டும் அப்படின்னு அந்த மாற்றுகளே வரத்தை கொடுத்திருக்கார். அப்படியே தானேவ நாமானை சங்கிரகிக்கும் கணனா பிரயாசா சாஸ்தக ஆகையால் அந்த நாமாக்களை மிஸ் பண்ணி இங்கே கொடுத்திருக்கு. சாஸ்திரநாமத்துல எந்தெந்த நாமாக்களை மிஸ் பண்ணிருக்கோம், எந்த நாமாக்கள்ல முன்னாடி இருந்த மாற்றைகள் சந்தோஷப்படுது அதை கையாண்டு அம்பாளை சந்தோஷப்படுத்திருக்காளோ, எந்த நாமாக்கள் சொன்னா நிஜமாக எனக்கு பிரீதி வரும் என்று அம்பாள் தானே வரத்தை கொடுத்திருக்காளோ, மகர்ஷிகள் எந்த நாமாக்களை சொன்னால் உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் என்று நினைத்து வரத்தை கொடுத்திருக்காளோ அப்படிப்பட்ட நாமாக்கள் தான் இருக்கு. நாமாக்களுக்குள்ளேயே பெஸ்ட் நாமாக்களை சூஸ் பண்ணி கொடுத்திருக்கார். அந்த பேராமீட்டர் என்ன, எப்படி சூஸ் பண்ணியிருக்கா, இது அனுப்பியிருக்கார். அதனால இந்த நாமாக்கள் ரொம்ப சத்திய பலதாயகமான நாமாக்கள். டெஸ்டட் நாமாக்கள் இது புதுசாக ஆரம்பிச்சு பண்ணும் வீட்டுல இவைகள் இந்த நாமாக்களுக்கு இவ்வளவு விசேஷம் உண்டு. இவைகள்லாம் தந்திரத்துல இருக்கு, சும்மா அப்படின்னு இல்லை. தேவி பாகவதம் பார்க்கிறதுனா ஒவ்வொரு நாமாவுக்கும் ஐ அப்படின்னு அது ஒரு கதை. அதே போலயே அழகர அழகர் அப்ரியா அப்படி அதுக்கு ஒரு நாமம். இப்படி ஒவ்வொரு நாமாவுக்கும் அந்தந்த கதை அது நடந்ததான சந்தர்ப்பம் சூழ்நிலை இவைகள்லாம் இருக்கு. அவைகள்லாம் அன்றைய புராணங்களையும் இதிகாசங்களையும் நம்ம பார்த்துக்கிறோம். அந்நிய சொல்லி சகஸ்நாமாவது துரிய ஏவ இருந்தாலும் மற்ற சகஸ்நாமம் கங்கா பவானி காயத்ரி காவியத்ரி சரஸ்வதி அப்படின்னு சாமலா பாலா சாமலா லலிதா ததா அப்படின்னு 10 சகஸ்நாமங்களுக்கு அவைகளும் இந்த ஆர்கியுமெண்ட் சாமந்தான் அத்தியது தேசியோபி மறைத்துவமும் அந்த நாமாக்களை விட அந்த சகஸ்நாமங்களை விட இந்த சகஸ்நாமத்துக்கு உயர்வு எப்படி அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா அதிக ஜன பரிக்கிரக தாஸ்யா. ரொம்ப பேர் இதை படிச்சு உலகம் முழுக்க எங்க வரல சகஸ்நாமம்னு சொன்னா விஷ்ணு சகஸ்நாமம் லலிதா சகஸ்நாமம் தான். மீது சகஸ்நாமங்கள்லாம் அந்த பேரு சொல்லணும். சகஸ்நாமம்னு சொன்னாலே விஷ்ணு சகஸ்நாமம் லலிதா சகஸ்நாமம் அத்தனை பேர் உலகங்கள்ல ரொம்ப நாளோட இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. அதிக ஜன பரிக்கிரக தாஸ்யா சீக்கிர பல கத்வா. இரண்டாவது காரணம் அதிசீக்கிரமாக பலத்தை கொடுக்கிறது. மற்றது மாதிரி இல்லை, இந்த நாமாக்கள் வாசித்ததுமே பலமானது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இதர அசாத்திய பலகத்துவாதி மற்ற எதை பண்ணினாலும் முடியாததான காரியங்கள் இதுல கிடைக்கிறது. இந்த பிரார்த்தனத்தை வாசித்தவையான மற்ற சாதனங்கள்னால அடைய முடியாத சாத்தியங்கள் எல்லாம் உங்களால அடைய முடியும். அதுக்கு ருசு இருக்கு அப்படின்னு சொல்ல பகுதி இவையெல்லாம் பூர்வமேவ வியக்தீகிருதம் சிலவைகளை முன்னாலேயே சொல்லியாற்று. உத்தரத்திராதி கரிஷ்யத்தை அப்படி விட்ட மாட்டேன். எங்க சந்தர்ப்பம் வந்து அவைகள் சொல்ல போகுது. அதே சர்வம் அபிஷேக முக்தம் விஷ்ணுதரே ஏதோ நான் சொன்னேன் நினைக்காதீங்க. இவைகள்லாம் புராணங்கள்லையும் இதிகாசங்களையும் சாஸ்திரங்களையும் இருக்கு. விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல சொல்லியிருக்க ஏகத்தே சமஸ்தஸ்ய பிரம்மணோ விகதத்தமா நாம்னாம் பௌத்வம் லோகானாம் பௌடரகடம் சுணு ஏகத்தேவ சமஹா தஸ்ய ஒரே ஒருதான் சமானியமான ஒரு பொருள்.
அது பிரம்மானோ விதத்தமா எங்கும் எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். அதை அநேக விதமாக மாறுவது என்கிறது சொல்றேன் கேளுங்கோ. நிமித்த சக்தியோ நாம் நீரனாது நிமித்த சக்திகள் பெயர்களுடைய நிமித்த சக்திகள் பிரிக்கப்பட்டதற்கு கருநீரனாக சொல்றேன். நான் என்று ஒரே நாமாக்கள் பல பல பொருள்களை பல பல பலன்களை கொடுக்கும். என்று என்ன காரியங்களை சாதிக்கிறது. பலானை விதரத்தமா எக்கத்தி மன்னாமா எத்தத்தஸ்மின்னேவ வஸ்துனி சாதகம் புருடம் வியாக்த சௌமிய குரூரேஷு வஸ்துடு எக்கத்தி மன்னாம எந்த நாமா எந்த சக்தியோட கூடியிருக்கோ தஸ்மின்னேவ வஸ்துனி அந்த பிரயோஜனத்தையே கொடுக்கிறதுக்காக அது சாதிக்கப்படுகிறது. எந்த நாமானது சொன்னா என்ன பலம் வருமோ அந்த பலத்தை சொன்னதுக்கு அந்த நாமா உபயோகப்படுகிறது. சௌமியமான கைகளில் குரூரமான கைகளும் அது உபயோகப்படுகிறது. இப்படி சொன்னா புரியல. எடுத்து திருச்சி சொல்றேன். அன்னகாமோ அன்னாத இனமா அன்னதா வகுதா அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல அன்னதா வகுதாங்கள் அன்னதா ஏனமா அன்னதா ஏனமா அன்னதா ஏனமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டே இருந்தா நிறைய அன்னங்கள் 1000 நாமாக்கள் நீங்க சொன்னாலும் கிடைக்கும். இருந்தாலும் சீக்கிரமா கிடைக்கணும்னு என்ன பண்ணும்? அன்னதா ஏனமாங்கிற ஒரு நாமா மட்டும் சொல்லுவார். காசு வரணும் சார், என்ன வந்தாலும் வந்துட்டே இருக்க போயிட்டே இருக்கு. வராம இல்ல வருது. ஆனா எவ்வளவு வருதோ அதை விட செலவு ஜாஸ்தியா என்னத்தான் பண்ண சொல்றேன். வாழ்க்கையில் இப்படி கஷ்டமா இருக்கு. கவலைப்படாது. வசுதா ஏனமா அந்த நாமா மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அன்னதா ஏனமா அன்னம் வரத்துக்கா வசுதா ஏனமா காசு வரத்துக்கா வசுதா ஏனமா இது வசுதாமோ வசுதா ஏனமா. ரொம்ப பயமா இருக்கு. சில பேருக்கு ஏதோ பயம். உங்களை யாரும் வாங்கி சாப்பிட போறா ஏதோ கவலை வரா போல இருக்கு சார். அவர் சொல்றதையே கேட்டா இது ஒரு மாதிரி இருக்கும். Something is going to happen to me. உங்களுக்கு மட்டும் நல்லா எல்லாருக்குமே. ஆனா இருந்தாலும் உள்ளூர் ஏதோ ஒரு பயம் இருக்கவா. எதனால அந்த பயம் வருது? சூழ்நிலைகள் இதே மாதிரி சூழ்நிலை 1000 பேர் இருக்கு. அந்த மனசுல ஏதோ ஒரு தோஷம். அதனால பயம் வரும். ஞாபகம் வச்சுக்கணும், என்ன காப்பாற்றுறதுக்கு அம்பாட இருக்கா. நான் ஏன் பயப்படும்? அந்த எண்ணம் வரமாட்டேங்கிறது. நீங்க சொல்லும் பொழுது அப்படி பண்ணிட்டாங்க பண்றேன். யாரு உங்களை பண்ண முடியும்? உங்களுக்கு எந்த அபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவளை தண்டிகை சம்ஹரை பயம். அவளை சொல்றதுக்காக தண்டிகைன்னு ஒரு மாதா இருக்கலாம். வாதத்துல உங்களை தோக்கடிக்கணும்னு வந்தவன் இருக்காங்க. அவனுடைய வாக்கை கூட்டு போட்டுதான் நப்புலின்னு பவிஹின்னு சொல்லியிருக்க அந்த மந்திரத்தை பரவாயில்ல. தாபாக்கள் அந்த சாப்பாடை போட்டு மூடி விடலாம். நம்ம வாயை திறக்க முடியாது. சபாரமதியம் அப்படின்னு ஒட்டாபிதான சொல்லி ஆரம்பிக்கிற மந்திரம். அது என்ன? அவ எதிராளிய வாயை கட்டிவிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? உன்னுடைய கண் பார்வைங்கிற ஊர்கோலை வச்சு ஒவ்வொரு ஜெயிச்சுட்டு வருதுன்னு ஒரு நம்பர் இதை இருக்க வேண்டாமா? என்னமோ தெரியல. பயம் என்ன பயம்? யாராவது உங்களை அடிச்சுட போறாடா, உங்க காசை எடுத்துட போறாடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இருந்தாலும் பயம் இருக்கு. அதான் சொன்னார் பையனா நம்ம இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண சொல்றது பைய போயிடும் சார். அதே போல கட்டுப்பட்டவன் பந்தமோ தெரிஞ்சை நம அப்படிங்கிற நாம வந்ததா. அப்ப என்ன ஆகும்? எல்லா பந்தங்களும் போய்விடும். அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பிரயோஜனத்துக்காக வாழ்க்கையில அப்பப்ப நேரிடும் சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்தந்த நாமாக்களை சொல்லலாம். ஜபேதி. இதனால என்ன தெரிஞ்சிருக்கு சார்? 1000 நாமாக்களையும் சேர்ந்துதான் படிக்கணும்னு இல்லை. எப்பப்ப கஷ்டம் வருதோ அப்பப்ப அந்த நாமாக்களை மட்டும் படிச்சா அந்த பலன்கள் சீக்கிரமா போகும். இந்த ராஸ்நாமத்துல என்ன ஒரு விசேஷம்? இப்படி சந்தேகம் கேட்பார். 1000 நாமாக்கள் ஒரு மூச்சில் படிக்கிறது கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா அவ்வளவு வேலை இருக்குன்னு நம்ம சாதாரணமாக குறுக்கால் சொல்லலாம்.
ஸ்திரீகளுக்கு நிஜமாகவே கஷ்டமா இருக்கும். ஒரு அதுல 10 பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்த நாட்கள்ல என்ன செய்யணும் பண்ணும்போது இன்னொருத்தர் கூப்பிட்டுட்டே இருப்பான். அப்ப என்ன பண்ண முடியும்? அது சின்ன வயசா இருந்தா எல்லாரும் நீங்க பண்ணுங்க கூப்பிட்டே இருப்பான். எதையும் யாரையும் நோன்னு சொல்ல முடியாது. அதுபோல சந்தர்ப்பத்துல என்ன ஆகும், புத்தகத்தை அங்கே வச்சுட்டு போனேனால் அது மறந்தே போயிடும். மறுபடியும் ஸ்ரீமாதான ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்டதான சூழ்நிலை அனுபவிச்சிருக்கா சில பேர். அனுபவிக்காம யாரும் சொல்லல, சாஸ்திரம் அதான் சொல்றது. அது போல இருந்தாலும் 1000 நாமாக்களும் பண்ணணும் எனக்கூடியதானது இல்லை. சில சமயத்துல உங்களுக்கு தெரியுமா, அந்தந்த ஒவ்வொரு நாமா படித்தாலே அந்தந்த பலமானது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக மந்திரம். ஸ்ரீமாதான் ஒரு மந்திரம், ஸ்ரீ மகாராஜின்னு ஒரு மந்திரம், பயாபகான்னு ஒரு மந்திரம், விஸ்வசாட்சின்னு ஒரு மந்திரம். அதனால தனித்தனியா படிக்கலாம் அப்படின்னு தீர்மானம். நீர் பாட்டு சொல்லிட்டு வாயு புராணத்துல இதுக்கு அகைஸ்டா சொல்லியிருக்கேங்கிறார். எத்தனை வாயு புராணே அரண்யே பிராந்தரே வாபி ஜலே வாபி தலேபிவா யாத்திரக்கும் தீரசோ தேக்ஷா பயஸ்தானே விசேஷதா தபன்னு ஸ்வபந்திஷ்டன் வஜன் மார்க்கே பிரஜவேன் போஜனேரதா தீர்த்தையே சததம் தேவி தவை முத்தேன பந்தனாத். அம்பாளை எப்பப்ப பூஜை பண்ணணும், எப்பப்ப ஜபம் பண்ணணும், சாஸ்திரநாமத்தை எப்ப ஜபம் பண்ணணும். நம்ம என்ன சொல்றோம், இதை ஆத்துல சௌக்கியமா இருக்கப்ப காலம் பிறகு ஸ்நானம் மட்டும் பண்ணுறது சாஸ்திரம். அப்ப வீட்டுல இதுல பண்ணப்படாதோ, சாஸ்திரம் அந்த மடியே ஆச்சாரமா உட்கார்ந்து அப்படியே ஈரத்துணியை கட்டி ஆந்திராள் மாதிரி அப்படியே வேற எதுவும் பண்ணப்படாதோ அப்படின்னு சந்தேகங்கள்லாம் சில பேர் சொல்றது. அப்படி இல்லை. என்ன சொல்ற, அரண்யே ஒருவேளை நீங்க காட்டுல இருந்தாலும் பிராந்தரே வாபி ஜலே வாபி தலேபிவா, நதியில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுவா, தலேபிவா கரையில இருக்கேன் சொல்லுவா, யாத்திரக்கும் தேசியா புலி அது போல பிராணிகள், அதனால ஒரு பயம் வரது. திருடன் வந்து உங்களை யுத்த பண்ணிட்டு இருக்கான், அந்த சமயத்தையும் பயத்தானே விசேஷதா, பயங்கள் வந்த சந்தர்ப்பத்தில் விசேஷமா இதை சொல்லுங்க. நடந்துருக்கும் பொழுதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க சரியா, பிரதமே கோதனே ரதா சாப்பிட்டு இருக்கா, நல்லா மேல மேல வந்து விழுந்துட்டே இருக்கு. 4 ஸ்வீட்டு 5 ஸ்வீட்டு வந்து ஜம்முன்னு வந்து விழுந்துட்டு என் பாடு சாப்பிட்டுருக்கான். டாக்டர்கிட்ட நாளைக்கு என்ன போறோம், இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சுமிச்சு சாப்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல என்ன அம்பாள் நாமா சொல்லுங்க, அன்னமூர்வு சரி மமா நெருக்கமன்னு சொல்லிட்டே பண்ணுங்களேன். அன்னம் சாப்பிடும் பொழுது அன்னம் சாப்பிட்றதுக்கு முன்னால அந்த அன்ன சூக்தங்கள்லாம் படிக்கிறேன். சாப்பிடுறது வந்து மனசுல ஊறுவதை கதையை கேட்டுட்டே தந்து சாப்பிட பேசிட்டே சாப்பிடக்கூடாது, மௌனமா தான் சாப்பிடும். பேசிட்டே இருந்தா குறை இருக்கும். அதுக்காக சொல்லு, இந்த நல்லதுக்காக சொல்லு. சாந்தமா மனசுல அம்பாளுடைய நாமாக்களை சொல்லு சொல்லுங்க. கீர்த்தையே சததம் தேவி சவை முத்தேத பந்தனா, இப்படி கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தா பந்தத்திலிருந்து விடுபடுவான். இது தேவி நாம கீர்த்தன சாமானிய சேவ பந்த நிவர்த்தகத்துவம் முக்தம். எல்லா நாமாக்களும் சொல்லணும்னு அங்கே சொல்லியிருக்கேன். தேவி நாம சாமானியம், எல்லா நாமாக்களும் சொல்லணும்னு இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு நாம சொன்னா போறோங்கிற பரஸ்பர விருப்பம் வாக்கியங்க. வாமகேஸ்வர தந்திரேபி இங்க என்ன சொல்லிருக்க, மனசா சம்ஸ்கரஸ்மை எதி நாம அபிசாதக அதேவ மாத்திருக்கா சக்கரே விதிதோ பவதி பிரியே. மனசுனால அம்பாளை எப்பொழுதும் யாரும் தியானம் பண்ணிட்டு அந்தந்த நாமாக்களை சொல்லிக் கொண்டிருக்கானோ அவனுக்கு மாத்திருக்கா சக்கரத்திலேயே இடம் இருக்குன்னு சொல்றான். மாத்திருக்கா சக்கரமும் இவன் மரணானந்தரம் சரீர தியாகானந்தரம் அம்பாளுடைய ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடியதான முக்கியமான ஸ்தலங்கள்ல இவனுக்கு ஒரு உற்பத்தியா இருக்கான் அப்படின்னு சொல்றான். இது நாமஸ்மரண சாமானிய மாத்திருக்கா சக்கராந்தம் பிரசித்தி பரமுக்கம். நாமஸ்மரணம் எல்லா நாமாக்களும் படித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு உயர்ந்ததான பலம் கிடைக்கும்னு சொல்லிருக்கேன். நீங்க ஒவ்வொரு நாமா படிச்சா அந்தந்த பலம் வரும்னு சொல்லிட, குறைச்சதான பலத்துக்காக யாராவது கஷ்டப்படுவாள? உயர்ந்ததான பலம் வரக்கூடிய இருக்கிற காலத்துல அதை பண்ணணுமா ஏதோ சின்னதான ஒரு பலம் பயம் போறதுக்காகவும் காசு வர்றதுக்காகவும் சாப்பாடு வர்றதுக்காகவும் இந்த நாமாக்களை சொல்லலாமா? நியாயமா இருக்க அப்படின்னு ததாபி சதுர்த்தாகரணம் நியாயேனா புரோடாசம் சதுர்த்தா கரோதி அப்படின்னு சொல்ற. கோபம் பண்றதுக்கு முன்னால பட்டல் வச்சுட்டு அதை 4ஆ பிரிக்கணும். 4ஆ பிரிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பண்ணும். இந்த கணபதி ஹோமம் பண்ணும் பொழுதும் அஷ்டதிரவியங்கள் இருக்கல்லவா, அந்த அஷ்டதிரவியம்
எது அவரு நெல்பொரி, வெல்லம், நெய், தேனு, வாழைப்பழம், புழுக்கள் இவைகள்லாம் போட்டு அதோட கசஞ்சு தென்னங்கீத்து இவைகள்லாம் போட்டு கொசஞ்சு அதை கோமம் பண்ணணும். கோமம் பண்ணும் பொழுது 8ஆ பிரிச்சுண்டு அங்க என்ன பண்ணும், மேல் பாகத்துல முதல் பாகத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி ரவுண்டா பண்ணிட்டு வரும். இப்படி ஹோமம் பண்றதுக்கெல்லாம் விதானம் இருக்கு. அது ஆக்னேயம் அஷ்டதா கரோதி சதுர்த்தா கரோதி. ஆக்னேய தேவதாகமான அக்னிக்கு சுத்தக்கூடியதான பொருளை 4ஆ பிரித்து ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு பொருள் உள்ளது. அன்னம் ஒண்ணுதான். நம்ம அன்னத்தை ஒரே தடவை சாப்பிட வேண்டியதானே. முதல்ல தொகையில கட்டு வச்சுக்கிறோம், அதே பருப்பு போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை சாம்பார் விட்டுக்கிறோம், மோர் குழம்பு தொட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் வேற எதுனா வரிசையா போடுறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ரசம் வந்தது, ரசம் வந்த பிறகு பாயசம், அதுக்கப்புறம் ஜம்முன்னு மோர் தான். என்ன பிரயோஜனம்னு நமக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஏதோ இந்த ஆர்டர்ல போடுறாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மக்களைய வரிசையா ஏற்படும். அந்த எதை தொட்டா சாப்பிட்டா இது எங்க இருக்கணுமோ அங்க இருந்து முதல்ல ஊர்ல வந்து நடுவுல சாதம் போடுற இடத்துல போடுவார் சில பேர். அவளுக்கும் சாதம் தெரியாது, இன்னொருத்தரும் தெரியாது. எப்படி எதை தொட்டுக்கணும், எது எங்க போடணும், எதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோமோ அந்த இடத்துல வச்சுக்கணும். அப்படி போடுவார். அந்த சாப்பாடு கிரமம் இருக்க பட்சத்துல முதல்ல பருப்பு சாப்பிடணும். ஏன்னா பசியா இருக்கிற காலத்துல இந்த பருப்பானது உடம்புக்கு உபயோகப்படும். வேற முதல்ல ஜீரணமாகணும். அதனால முதல்ல சாப்பிட்டோமே ஏன்னா அது வர பதார்த்தங்கள்லாம் ஒண்ணா சேரும். அதுக்கப்புறம் நமக்கு சுவையா இருக்கிறதுக்காக சாம்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மற்றதெல்லாம் பார்த்து ரசத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு சாப்பிட்றேன். ஸ்வீட்டு சாப்பிட்டா என்ன ஆகும், பல்லுல மாட்டிக்கும். அது பல்லுல இருக்கக்கூடிய எண்ணமெல்லாம் நாசம் பண்ணிவிடும். அதனால என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் புளிப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் மோரும் சாதம் சாப்பிட்டு. அப்ப என்ன ஆகும், பல்லுல ஸ்வீட் ஒட்டிக்காம பல்லுக்கு ஒண்ணும் ஆகப்படாது. இப்படி தயார் பண்ணிருக்க. இது நான் சொல்லல, ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கேன். போஜன விதானம் எப்படி நீங்க சாப்பிடணும். நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு சாப்பிட்டே இருக்கோம், அப்படி இல்லை. இந்த சில பேர் எத்தீஸ்வரால் என்ன பண்ண தெரியுமா, எல்லாத்தையும் ஒன்னா கூட எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவோம். அது அப்பாளுக்கு சொல்லுது. நான் போஜனே மரணேவா எதுக்கும் ஜீவனே மரணேவா துஜன் குருவீட்டா. நான் உயிரோட இருக்கணும், நான் உண்டாகணும் அப்படின்னு ட்ரை பண்ண முடியாது. அதே போலயே சில பேர் நான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒய்யாவே இருக்கணும், வெயிட்டு போடப்படாது, அப்பதான் நான் அழகா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற பார்த்தா சில ஸ்திரீகள் அதுவும் பண்ணக்கூடாது. சாதாரணமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். அப்படி இந்த போஜனம் பண்ணும் பொழுது எப்படி நாம எப்படி சேர்க்கிறோம், அதே மாதிரியே பகவானுக்கு நிவேதனம் பண்ணும் பொழுதும் இப்படி ஆக்னேயம் சதுர்த்தா கரோதி அப்படின்னு நானா பிரிச்சு போடணும். ஒரே அன்னமா இருந்தாலும் தனித்தனியாக தொகைகளாகவும் சாம்பாராகவும் கறியாகவும் சேர்த்து பிரிச்சு சாப்பிடணும். தனித்தனியா எப்படி சாப்பிட்றோமோ அப்படி பிரிச்சு சாப்பிடுறோம். பிரிச்சு சாப்பிடுறதுக்கு பிரிச்சு சுவை இருக்கா இல்லையா? அதே போல ஆனா முழுமையா சாப்பிட்டா அதுக்கு என்ன பண்ணலாம், பசி தீர்வு. வெறும் ரசம் சாதம் மட்டும் இல்லை, வெறும் தொகை சாதம் மட்டும் சாப்பிட்டேன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. எல்லாம் கலந்து சாப்பிட்டா அப்பாடா ஒரு திருப்தி விசேஷம் ஏற்படும். அதே போல அந்தந்த நாமாக்கள் சொன்னா அந்தந்த பதம் வருகிறது, முழு நாமாக்களை சொன்னா திருப்தி விசேஷம் ஏற்படுறது. ஆகையால் சொல்லணும் அப்படின்னு ஆசிரிய சதுர்த்தாகரண நியாயேன விஷ்ணு தர்மோத்தரவச்சனேன ஏதேஷாம் உபசம்ஹாராத் அத்ரத்யோ நாம சப்தா பகாவஹ பயாவஹ இத்யாதி நாம விசேஷ பரத்வேன வியவதிஷ்டதே. விசேஷமான பலங்கள் வரும் பொழுதுக்கா அதற்கு அந்தந்த பலம் என்று சொல்லப்படுகிறது. அதையேவ நாம விசேஷ ஆசிரியேன பல விசேஷ சாட்சி கண்டே ஸ்மரியதே. அதனால இந்தந்த பலனுக்கு இந்தந்த நாமாக்களை சொல்லுங்கோன்னு சொல்றது சாட்சி கண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. உமானாமாமிருதம் பீதம் ஏனேக ஜெகதீதரே நஜாத ஜனனி தன்யம் கவிதே கும்பதம் பவா. உமான் நாமாவ உமா 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 காத்தியாயனே கௌரி காளி ஹைமவதீஸ்வரி அப்படின்னு உமாங்கிற நாமா வந்து ரொம்ப உயர்ந்ததான நாமா. அந்த உமாங்கிற நாமாவை யார் சொல்லுகிறானோ ஏன ஜெகதீசனே நஜாத ஜனனி தன்யம் கவிதே கும்பதம் பவா. அவன் மறுபிறவி எடுக்க மாட்டான். மறுபிறவி எடுத்து அம்மா அப்பால மறுபடியும் குடிக்க மாட்டான். உமாங்கிற நாமாமிருதத்தை யார் குடிக்கிறானோ இந்த ஜென்மாவில் அவன் மறுஜன்மா கிடையாது. அவனுக்கு இன்னொரு பிறவியில ஒரு அம்மா பால குடிக்கிறதுங்கிற ஒரு நிலை இல்லை அப்படின்னு உமாங்கிற நாமாவுக்கு அவ்வளவு விசேஷம் சொல்லியிருக்கேன்.
உமேதியக்ஷரம் மந்திரம் யோகர்மிக மனுஸ்மரேது. உமாங்கிறது பேர் இல்லை சார், அம்பாளுடைய பேர் மட்டும் இல்லை. உமாங்கிறது 2 அக்ஷரங்களோட கூடிய மந்திரம். ராமநாமம் மாதிரி உமாங்கிற நாம உயர்ந்தது. யோகர்மிக மனுஸ்மரேது. பகலிரவும் எப்பொழுது ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தார். நஸ்மரே சித்திரகுப்தம் கிருதமாபமி சித்தியா. சித்திரகுப்தன் இவர் நினைக்க மாட்டார், இவன் பக்கத்துல போக மாட்டான். கிருத பாபம் அப்படி எவ்வளவு பாபம் பண்ணினாலும் இந்த உமாங்கிற நாமாவுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்ல. இந்த உமாங்கிற நாம என்ன? ஓம் இல்லையா, அந்த ஓமுல அகார உகார மகாரம். அந்த அகாரம் சிருஷ்டி, உகாரம் ஸ்திதி, மகாரம் பிரளயம். இப்படி சேர்ந்து ஒரு தாரம் உமா ஓம் அப்படின்னு நாதத்தோட முடியுது. அகார உகார மகார நாதஸ்வரூபமா இருக்கு. இந்த ஆ தூக்கி பின்னால போடுங்க, ஊர்ல இருந்து ஆரம்பிச்சா ஓ மா ஆ உமான்னு. உமாங்கிறதுன்னா சாட்சாத் ஓங்காரம் தான். உமாங்கிற நாமாவானது சிட்டியில ஆரம்பிச்சு சம்ஹாரத்துல போய் அதுக்கப்புறம் சிருஷ்டியாச்சு அந்த வழியாக ஜெகத் சிருஷ்டியா கொடுக்கக்கூடியதான அம்பாளுடைய பாரபத்தங்களுக்கு அழைத்துட்டு போகுது. ஆகையால் உமாங்கிற நாம ஓங்கார நாமா. ஆகையால் ஓங்காரத்தை உபாசனம் பண்ற சன்னியாசிகளுக்கெல்லாம் மறுபிறவையும் தான் அதே மாதிரிதான் இவாழ்த்தான். அங்க என்ன சன்னியாசி தீட்சை எப்படியோ இந்த தீட்சையும் அப்படித்தான், அது எப்படியோ இன்னும் அப்படித்தான். ஆகையால் உமாங்கிற நாமாவை யாரும் சந்தனம் பண்ணிட்டு இருப்பாளோ அவளுக்கு மறுபிறவி இல்லை. உமேதியக்ஷரம் மந்திரம் யோகர்மிகம் அனுஸ்மரேது நஸ்மரே சித்திரகுப்தம் ஸ்ருதமாபமவித்விஜா. இந்த மறுபடியும் இந்த நாமாக்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்க காலத்துல இது அனுசந்தானம் பண்ணிக்கணும். இது இப்ப சொல்றதுக்கு மறந்துட்டு அப்புறம் அந்த உமாங்கன என்ன, உமாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உமேதி மாத்திரா தபசா நிபேஷா பச்சாது மாற்றம் தூசி ஜகாமா. நான் தபஸ் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். பட் அந்த அம்பாளுக்கு அம்மா மேனான்னு பேரு, இமாவனுடைய அத்தக்காரி. அந்த மேனாங்கிறவ அம்மா இந்த தபஸெல்லாம் ஒரு வேண்டாம், ஏன்னா நீ சுகுமாரமான சரீரம், அது எப்படி உன்னை வளர்த்திருக்கேன், வெளியே வெயிலே உண்மையிலும் நசூரியம் பசித்து ராகதாரா, சூரியனுடைய வெளிச்சம் உண்மையில விழப்பட அப்படின்னா நான் வளர்த்திருக்கேன் உன்னை. இப்ப தபஸ் பண்றேங்கிறிய வெயிலையும் 5 நெருப்பு முன்ன 5 பக்கம் விட்டு நடுவில் உட்காந்து தபஸ் பண்றேங்கிறிய, இது பொருள்மாமா ஒரு சரீரத்துக்கு தகுமா? வராது. மழை விழுந்ததுன்னா மழை நினைச்சு தண்ணி பிடிக்காது, நிமோனியா வராது. பண்ணாதான் வேலை வேண்டாம், உனக்கு தபஸ பொருந்தாது அப்படின்னு நாம்னா அப்படின்னு தபஸ பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா வேணா தடுத்துனாலாம். அதுதான் மான்னா ஊன்னா தபஸ், மா வேண்டாம். உமேதி மாத்திரா தபசா நிகழ்ச்சா ஊன்னா தபஸ், மான்னா வேண்டாம். ஓ மா தபஸ் வேண்டாம் அப்படின்னு அம்மா தபஸ் பண்றத நிறுத்தினாலாம். அன்னில இருந்து அம்பாளுக்கு உமாறு பேர் வந்துட்டான். உமேதி நாம்னா தபசா நிகழ்ச்சா பத்தாது மச்சம் தூசி ஜகாமா. அந்த அம்பாளுக்கு எந்த பேரு? உமாறு பேர் வந்ததும். அம்மா வேண்டான்னு ஒரு பேர், அப்பா வேண்டான்னு ஒரு பேர், அவளுக்கு அப்படி பேர் வருது. என்ன பண்றது பாட்டு ஒழுக்க அப்படி ஓங்கார வடிவமா இருக்கக்கூடியதான நாமா இது அப்படின்னு சொல்றது. ஏவம் சதி பலஸ்ருதோ சர்வபலகோக்தே. பலஸ்ருதியில இந்த சாஸ்திரத்தினுடைய பலஸ்ருதியில எல்லாமும் சொன்னாதான், சாஸ்திரநாம 1000 நாமாக்களும் சொன்னாதான் பலமுன்னு சொல்லியிருக்கு. அனைநைய உபசம்ஹார பிரசஜேத, இந்த நியாயத்தினாலேயே எல்லாமும் பண்ணணும் இருக்குமே. ததச்ச சர்வலோக பிரகமனே இத்தியாதினா பட்சமானச்ச சர்வபல பிரதத்தோயனச்ச நாதீவ சாட்சியம். சர்வலோக பிரகமனே சர்வ மிருத்யு நிவாரணி, இப்படி நாமாக்கள்லாம் எல்லா ரோகங்களையும் போக்குறவள். ரோக பிரசமனின்னா ஒரு ரோகம் தான் போகுமா, சர்வரோக பிரசமனிங்கிற சர்வ ரோகங்களுக்குள்ள அவித்யா ரோகம் உண்டு. அவித்யா ரோகம் அஜ்ஞான ரோகம். அந்த அஜ்ஞான ரோகம் போயிட்டு பிறவை இல்லாம போயிடும். அந்த ஒரு நாமா சொன்னாலே பிறவை இல்லாம போகுமே. அவ உமாங்கிற நாமா சர்வ மிருத்யு பிரசமனி. எல்லா மிருத்யுக்களும், மிருத்யுக்களுக்குள்ள நிறைய மிருத்யுக்கள் இருக்காத இருக்கு. எப்படி சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு நிறைய காசு இருக்கு, அந்த காசெல்லாம் போயிடுது. அப்ப அவன் ஆயிரவாள் எங்கே இருந்தார்? அவர் இல்ல சார் இருந்தார். என்ன ஏன்னது உயிரோட இருக்காரு, இல்ல இருந்து என்ன பிரயோஜனம்? காசு ஒண்ணும் இல்லை, இது ஒரு மரணம்.
அதோட அவாந்தரமாக பிராரப்தம் வர முடியறதுக்கு முன்னாலேயே ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறது, ஆக்சிடென்ட் எல்லாம் போயிடுறது, இப்படி சிலதெல்லாம் சில கர்மாக்கள். அதோட அவாந்தரம் இருக்கு. அது இல்லாம பிராரப்த கர்மா ஆகும் பொழுது நடக்கக்கூடியதான இருக்கு. வசிஷ்டர் என்ன பண்ணிட்டா தெரியுமா, நான் ஆத்மஹத்தியே முயற்சி பண்ணிட்டேன். வசிஷ்டரை என்ன பண்ணி விட்டார், விஸ்வாமித்திரர் அவருடைய ஃப்ரெண்ட் அப்புறம் என்ன பண்ணாங்க, அவருடைய 100 குழந்தைகளையும் ஒரே தடவை சாமலாகம் பண்ணி கட்டிக்கிட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன இருக்கு, அங்கெங்க குப்பையா போரா வெறும் எலும்புதான் கிடக்கு. என்ன ஆச்சுன்னா விஸ்வாமித்திரனால எல்லாரும் போயிட்டாங்க. எப்படி இருக்கும் ஒரு குழந்தை கூட மிச்சம் இருக்காரு வரைக்க பாப்பம் வந்து இது மேல வாழ்ந்த பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்ணினாரு, கழுத்துக்கு வெளியே கல்லை கட்டிட்டு சமுத்திரத்தை அறிவிட்டார். சமுதிரம் என்ன பண்ணிட்டு கரைக்கு கொண்டு வந்து போட்டு, இந்த சமுதிரராஜா நமக்கு நமனார் பண்ண மாட்டேங்கிறாருன்னு பெரிய மலை மேல ஏறினார் உச்சியில, அங்க இருந்து குதிச்சார். தேவதைகள் என்ன பண்ணிட்டா தெரியுமா, அவர் துணியை போட்டு குடிச்சுட்டார். விஷத்தை சாப்பிட்டார். விஷமா அமிர்தம் வரே அமிர்தம் வா விஷமீஸ்வரே தயா. பகவான் என்ன பண்ணார், அந்த விஷம் வேலை பண்ணப்படாது, அது என்ன கட்டி விட்டமோ என்னப்போ தெரியல, அவருக்கு விஷம் ஒத்து கொடுத்து அது சரியா வரல, அவருக்கு பிராணம் போகல. பிராணம் போகாது மட்டும் இல்ல, அந்த விஷமானது அவருக்கு ஒண்ணும் பண்ணல, அவருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு. என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சிரமப்பட்டு நெருப்புல இறங்கிறதுக்கு ரெடி ஆனார். பிரம்மதேவர் அங்க இருந்து வர, அதுக்கு அபமிருத்தி வாழ்க்கையில இல்ல பாட்டேன், நான் சாஸ்வதமான நிலையை கொடுத்திருக்கேன், இது ஒன்றும் பலிக்காத விட அப்ப இப்படி ஆயிடுது, என்னால தாங்க முடியலையே இல்ல. வேதாந்தத்தை இவ்வளவு படித்தவாலும் நீங்க நினைக்கலாமா, ஒரு 2 க்ஷணம் இருக்கு எல்லாம் மறந்து போயிடும். அந்த வர வேகத்துல அப்படி இருக்கு, கொஞ்ச நாள் ஆனா நீங்க வாசிச்சதான சம்ஸ்காரம் உங்களுக்கு வந்துவிடும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி போனான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்ப சர்வமிருத்தி பிரசமனின்னு சொன்னா நீங்க ஒரு நாளாவே மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான அளவுக்கு இருக்க. அப்ப எதுக்கு, இதுவும் அதே போலதான் உங்களுக்கு மாற பண்ணணும். அந்தந்த மிருத்யு போறதுக்கு அந்த நாம 1000 நாமாக்கள் சொன்னமையான உயர்ந்ததாக ஒரு காலம். அப்படி அர்த்தவாதத்தேன சார்த்தக்கியம், இதெல்லாம் ஒரு பிரைஸ் சார். அந்தந்த நாமாக்கள் சொன்னா என்னென்ன பலம் வருது அப்படின்னு தோற்றம் பண்றது அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா வேதேதா சுமதத்வேதி புராணேஷு அசம்பவா, வேதத்துல அங்கே அர்த்தவாதம் வரலாம், இந்த யாகம் பத்தி இதை பண்ணுதோ அப்படின்னு பிரசம்சை பண்ணலாம். புராணத்துல அது இல்லை. வேதத்துல எந்த அர்த்தம் ஜரணலாக இருக்கோ அந்த அர்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்காக வந்தது புராணம். அந்த புராணத்திலேயே இப்படி சொல்லப்படாது. அதான் சொல்ற பிரகநாரதீய புராணத்துல புராணே அர்த்தவாதம் ஏவதந்தி ஜாதமா தைரத்திகானி புண்ணியானி தத்வதேவ பவந்தி. புராணங்களை யார் அர்த்தவாதம் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாளோ அவ இது வரைக்கும் சம்பாதித்த புண்ணியங்கள்லாம் அதே மாதிரி ஆயிடும். சமஸ்த கர்மனை மூலிய சாதகாரிலராதமா புராணானி அர்த்தவாதனி நரகமஸ்னுதே. எல்லா கர்மாக்கள்லாம் நிர்மூலமாக பண்ணக்கூடியதான சாதனம் இது. யார் இப்படி பண்ணக்கூடாது, புராணங்கள்ல அர்த்தவாதம் ஏதோ நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லி இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. புராணம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அதை நகமாக எடுத்துக்கணும். இத்தியாதி இது மைவம் அப்படி வேண்டாம். தன்னன்னாம் நாம் சக்தி தேவேன பலபேதே சிஷ்டே, அந்தந்த பெயர்களுக்கு அந்தந்த சக்தி இருக்கிறதுனால அந்தந்த பலன் கிடைச்சிருக்கு. சமஷ்டியவாதகத்தேன தத்தார்த்தக்கிய சம்பவா. சமஷ்டியாக 1000 நாமாக்களையும் படைத்த இந்த பலமும் கிடைக்கிறது, மீதி பலமும் கிடைக்கிறது. இப்ப சொன்னதுல தனித்தனியாக அந்தந்த பலத்தை ஆகாரத்தை சாப்பிட்டாலும் எல்லாமும் சாப்பிட்டா அதிகமான ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தமும் கிடைக்கிறது. அதே போல ஒரு ஆனந்தமும் அதிகமாக கிடைக்கும். அதே போல நக அனுவாதத்தியாச்சு அர்த்தவாதாந்த பாதிக்குமே நான் உத்தரிடையின வாக்கிய விரோதா. அனுமானமும் இந்த அனுவாதமும் அர்த்தவாதம் தானே வேதத்துவ அப்படி இல்லை. தத்திரத்திய அர்த்தவாத பதத்திய அங்க இருக்கிற அர்த்தவாத பதம் ஆத்மோபா உத்வேதனாதி வாக்கிய சமான யோக க்ஷேமத்வாது க்ஷேம குணவாத பதம்பா. பாருங்க, வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, அப்படின்னு. அதாவது பிரம்மதேவர் என்ன பண்ணா, தன்னுடைய லிவர் வயரை கழிச்சு லிவரை குடிக்கி அதை தண்ணி அதை ஹோமம் பண்ணினார். லிவர் எடுத்துட்டா மனுஷன் எப்படித்தார் வாழ்வா முடியும், அதை ஹோமம் பண்ண முடியாது. ஆனா வேதம் சொல்லியிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் பண்ண போறேன் அப்படிங்கிற. ராவணன்
ஒவ்வொரு தலையா கட் பண்ணி ஹோமம் பண்ணினான். அது பார்த்துது. ஏன்னா அவன் அமிர்தத்தை சாப்பிட்டான். ஒரு தலை அவனுக்கு 10 தலை இருக்கு. ஒரு தலை கட் பண்றது பார்த்து இன்னொரு தலை கட் பண்றது கூட இது முளைச்சு போயிடும். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு தலையாவே இருக்கோ இல்லையா, அவன் உயிரோட இருந்துட்டு இருக்கலாம். ஆனா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய லிவர் எத்தனை, பாப்பா எத்தனை, ஒண்ணுதான். அந்த ஒண்ணை எடுத்தா அது கூட உயிரோட இருக்க முடியாது. அவன் ஹோமம் பண்ணினான்னு ஆத்மனா ஒபா முதக்கிடது அப்படின்னு வேதம் சொல்றது. அது எப்படி பொருந்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்ம வபை தன்னுடைய வபையாவது எடுத்து ஹோமம் பண்ணினா அப்படியாவது பகவானுக்கு பிரீதியை சம்பாதிக்கணும்னு அர்த்தம். நிஜமா ஹோமம் பண்ணினா அப்படி இல்லை. இதுக்கு குணவாதம், விரோதே குணவாதத்யா. அப்படி அந்த ஹோமமானது அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக அப்படி வந்தது. அதே போல சாஸ்திரநாமம் அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு தியானம் பண்ணணும். பிரதிமாசு சிலாபுத்தியும் குருவானா நரகம் பிரதேசிக்காதோ பாருங்க. பிரதிமையில நரகம் சிலாபுத்தி பிரதிமையை பார்த்து கிருஷ்ண விக்கிரகத்தை பார்க்கலாம். இது வெறும் கல்லுதானே நாமம் அப்படி சொல்லாமோ சொல்லக்கூடாது. ஆனா என்னன்னா அவன் நரகத்துக்கு போவான். ஈக்காதோ சிலாஸ்மே சத்தியவ சிலாபுத்தி நிஷேத. இது கல்லுதான். அந்த கல்லுன்னு பார்த்தா அவருக்கு பாபம் வருதுங்கிறது. உள்ள கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம் வெறும் கல்லுதானே. அந்த கல்லுன்னு சொன்னா எப்படி பாபம் வரும் அப்படிங்கிறப்ப சிலாந்தர சாதாரண தேவதா அனாவிர்பாவ புத்தி நிஷேத பரத்வா. இந்த தேவதைக்கு இந்த கல்லுக்கு நாங்க பிரதிஷ்டை பண்ணி வேத மந்திரங்கள் நான் சொல்லி அதுல அந்த தேவதா ஸ்வரூபம் ஆவிர்பாவமாகும்படி பண்ணியிருக்கோம். ரோட்ல இருக்கிற கல்லுக்கும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கல்லுக்கும் வித்தியாசம் உண்டு. ரோட்ல இருக்கிற கல்லு கல்லாக இருக்க அப்படியே இருக்கு. ஆனா இந்த கல்லை நம்ம என்ன பண்ணினோம்னா அதுல தேவதாவிர்பாவம் மறுபடியும் மந்திர பூர்வமாக நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க தேவதையை பூஜை பண்ணும் பொழுது என்ன பண்றேன்? பிராண பிரதிஷ்டை பண்றேன். அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில் இல்லாம சம்பூஜக்கான பரிபாலக்கான அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிராணங்களை தன்னெடுக்க வச்சுக்கிறேன். சொல்லித்தானே உத்வாசனம் பண்றேன். அப்ப அது வரைக்கும் அந்த சக்தி இருக்கா இல்லையா? ரோட்ல இருக்கிற கல்லுக்கு அந்த சக்தி இருக்கா? இல்ல. அதே போல எழுத்துகள் எல்லாவற்றையும் சக்தி இருந்த போதிலும் இந்த சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற இந்த நாமாக்களுக்கு தனித்தனியாக அந்த நாமாக்களுக்கு அந்தந்த சக்தி உண்டு. அதான் தேவதா ஆவிர்பாவ புத்தி நிஷேத வளர்த்தவர் வஸ்துதத்தோ சர்வேத்ய காமேத்யோ தட்டபூர்ணமாசௌ இது வாக்கியஸ்ய தட்டபூர்ணமாசாஸ்யாம் சர்வகாமோதேதா இத்யனேன பலாம்சேன உபசம்ஹாரா. தட்டபூர்ணமாசம்னு ஒரு யாகம் இருக்கு. இத ஒவ்வொரு அமாவாசைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்ணணும். பண்ணினா என்ன சார் லாபம்னா பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும். தட்டபூர்ணமாசாஸ்யாம் சொர்க்ககாமோதேதா. ஒருத்தர் சொன்னா எனக்கு 10 வேணும், எனக்கு காசு வேணும், ஏன்னா எனக்கு குழந்தைகள் வேணும், ஆசை இருக்கிறவங்க ஒரு விஷயம் இருக்கு. இதுக்காக வேற பண்ண வேண்டாம். சர்வேத்தியோ காபேத்தியா தட்டுபூர்ணமாசம். எந்த ஆசை வேணும்னாலும் தட்டுபூர்ணமாசத்திலே சம்பாதிச்சு கொள் அப்படின்ட்டா. இப்ப எல்லா ஆசைகளுக்கு தட்டுபூர்ண மாசமா, சொர்க்கத்துக்கு மட்டும் தட்டுபூர்ண மாசமா அப்படின்னா வேற ஆசையை விரும்பாம வெறும் தட்டுபூர்ண மாசம் பண்ணினா சொர்க்கம் தரும். அந்த ஆசையும் வேணும்னு நினைச்சா அந்த ஆசையும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். அப்படி அதே போல 1000 நாமாக்கள் பண்ணிருந்தா அப்ப அதுக்கு திருப்தி ஏற்படும். இப்ப நமக்கு பயம் போகணும்னா பயாபாக நாமா சொல்லும். இதுவும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். நகித்யா சர்வா பூதானி இது விசேஷ நபிராமணம் மன்யம் இத்யனேனாபி உபசம்ஹாரா இது சித்தாந்தா. நகித்யா சர்வா பூதானின்னு ஒரு ஜனல் உண்டு. பிராமணம் அந்நியாக ஸ்பெஷல். அப்ப நபிராமணம் அந்நியாக பிராமணம் சொல்லப்படாதுன்னு இருக்கு. இது பேர் கொண்டு வந்து பிராமணன் சொல்லப்படாதுன்னு இது பேரை சொன்னா என்ன சார் சொல்றாங்க? அதான் சொல்றது. நகித்யா சர்வா பூதானிங்கிறது ஜெனரல். எந்த பிராணத்தை எந்த சந்தர்ப்பத்தையும் வராது. தப்பு செய்தாலும் இந்த பிராமணன் கொல்லப்படாது. விவகாரத்துல ராஜாவுக்கு ஒரு பிராமணன் தப்பு பண்ணிட்டால் அப்படியே சொன்னா அவனுக்கு பிசிக்கலா பனிஷ்மெண்ட் கொடுக்கூடாது. வேற ஏதாவது கொடுக்கலாம். கொள்வதுங்கிறது டோட்டல் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பிராமணனுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். அதாவது விசேஷாகாங்காயாம் சத்யாம் ஏவமேவ உபசம்ஹார அவதாரா. ஆகையால் சாதாரணமான ரூல் விசேஷமான ரூபத்தை இப்படிதான் பண்ணணும். அனையோ விதி நிலையிலையோ சர்வபல கணிதத்வேன விசிஷ்ட விசிஷ்டைவ சர்வேஷாம் பலானாம் பிராணினாம் உபஸ்தித்யா. எல்லா பிராணிகளும் எல்லாமும் உண்டானாலும்
பாவனாந்தே கீதுஜ பலம் கிம் ஜாதியா பிராணி, எப்படிப்பட்டதான பிராணியை பண்ணலாம், எந்த பலத்தை விரும்பலாம் என்று விசேஷாகாங்கையா அனுதயா. இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கேன்? தந்திர வார்த்தைகத்துல குமரவட்டம் சொல்லியிருக்கேன். சாமானிய விதிர பிருஷ்டா சங்கேத விதேஷதா கஷ்டத்து விதேர்நான்யே குவலம் அரதம் பவா. எங்க விதி கஷ்டமா இருக்கோ அங்கே குவலம் மாறப்படுறது இல்லை, எங்க டவுட்டா இருக்கோ அங்கே பண்ணணும். நபிராமணம் அந்நியாசங்கிறத கஷ்டமா இருக்கு, அதனால இன்னொன்னு வச்சுக்கொள்ளும். எல்லா ஆசைகளுக்காகவும் இது சொல்லலாம் இருக்கு. ஏன் அது சரிய ததாக பிரசுதேவி சர்வே தியக்தாமேத்யா ஏகைகம் நாமா. எல்லா காமங்களுக்கும் ஒவ்வொரு நாமான்னு ஜனரா இருந்த போதிலும் விதிபரியோதானத்தை ஆவஸ்யகத்வ யக்திவன் நாம யத்யா இது விஷ்ணு தர்மோத்தரவதரஸ்ய பாஸ்ம வாயவீய தேவி நாம சாமானிய ஆசிரித விதி உபசம்ஹாரகதாயா. பத்மபுராணத்திலையும் தேவி பாகவத்திலையும் வாயவீய சமயத்திலையும் சொன்னதானதை சொல்றதுனால நாமாந்தே ஸ்வீகாரேதி பலாந்தே ததஸ்வீகாரா. ஆய ஒவ்வொரு நாமாவை பண்ணினாலே அந்தந்த பலம் வரும், 1000 நாமாக்களை பண்ணினேன்னா ஜெனரல் பலம் வரும். ததாத தேவி பாகவத வசனம் சொல்லிருக்க. கீர்த்தயே நாமதாஸ்திரம் இதம் மத்ரீதயே சதா. அம்பாளுடைய வசனம் சொல்லிட்டு மத்ரீத்யாவகலாம் காமான் லபதேன அத்ரசம்சயா. என்னுடைய பிரீத்தினால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கிறது அம்பாள் பிரதிஜை பண்ணியிருக்க. அது மட்டும் இல்ல, காளிகா புராணத்துல கேட்க வந்து ஜெகன் மாதா பவதியும் அம்பிகேதித ஜெகன்மயி மாயேதி சர்வம் தேஜாம் பிரவித்யதி. அம்பாக்களுடைய நாமக்கள்லயே சொல்லுவாங்க, மாதா ஜெகன் மாதா பவதியும் அம்பிகா இந்த அம்பிகாங்கிற ஒரு நாமம். அந்த நாமாவை சொன்னாலும் ஜெகன்மயி மாயாங்கிற நாமாக்களை சொன்னா சர்வம் அவன் எதாவது விரும்புகிறானோ எல்லாம் கிடைக்கும். அப்பப்ப ஏதாவது நமக்கு என்ன விருப்பங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி. ஒரு நாள் லட்டு வேணும், ஒரு நாளைக்கு ஆவக்காய் வேணும், ஒரு நாளைக்கு வேற ஏதோ வேணும். சில பேர் காரா வந்து இந்த டயர்ல வந்து சாப்பிடுவோம். அன்னைக்கு அதை முடிஞ்சிருக்கு. ஏன் சார் இதெல்லாம் பண்ணலாமா? அன்னைக்கு அவருக்கு ஆசை இருக்கு, அதெல்லாம் கிடைக்கணும்னு என்ன பண்றது? அன்னைக்கான தியானம் பண்ணுறது. அதே போல விஷ்ணு புராணத்துல அம்பாளை பத்தி விஷ்ணு சொல்றார். யார் அம்மா உங்களை மாயா என்றும் துர்கா என்றும் வேதகர்பா என்றும் அம்பிகா என்றும் பத்ரேதி பத்ரகாளி சேமியா சேமங்கரி திகா சேமியா என்றும் சேமங்கரி என்றும் பாதத்தைவ அபராண்ணேதா. இங்க காலமும் சொல்லிருக்கு. சேமங்கரி ராத்திரி சொல்லக்கூடாது, பகலிலும் மத்தியானம் தான் சொல்லணும். பிராதத்தைவ அபராண்ணேதா தோஷியம் தியானம் பிரபோதய ஏகாம் பிரார்த்திகம் தத்துவம் மற்றதாதான் பவிஷ்யதி. அவ ஏதாவது விரும்புகிறாளோ அவைகளை நான் கொடுக்கிறேங்கிறார் மகாவிஷ்ணு. உன் நாமாவை பகலிலும் மத்தியானத்திலையும் இந்தந்த நாமாக்கள் யார் சொல்றாளோ அவள் விரும்பினதான பொருட்கள் எல்லாவற்றையும் நான் தருகிறேன் அப்படிங்கிறார் மகாவிஷ்ணு. யாஜ்ஞவல்க்ய ஸ்ருதியில விநாயகி முகதிஷ்டோபிகா தூர்வா பர்த்தவ புஷ்பாணாம் தத்வாக்கியம் விநிவேதயேது. விநாயகஸ்ய ஜனனி மகாகணபதியுடைய அம்மாவை எப்படி உபதிஷ்டேதாம்பிகாம், உபதிஷ்டேதான பூஜையை தியானம் பண்ணணும். ததா அம்பிகாம் தூர்வா பர்த்தவ புஷ்பாணாம். தூர்வா இருந்தாருக்கு பிள்ளையாருக்கு அர்த்தம் இல்லை அருகம்பு. அதனால சர்த்தவ புஷ்பாணாம் கடுகு புஷ்பம், கடுகே ஒரு மாதிரி அதுல புஷ்பம் இன்னும் வரும். அந்த கடுகு மரத்துல அந்த கையில அப்படி வரும். அந்த புஷ்பத்தை எடுத்து அதை கையில வாங்கிட்டு அந்த ஜலத்தை கைப்ப விட்டு அப்படி அந்த கையில இருந்து அந்த ஜலத்தை கை விடணும். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டோம்னா துர்வாச தவ புஷ்பாணாம் தத்வாக்கியம் விநிவேதயே. இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. சொல்றார் எந்தெந்த தந்திரத்துல எங்கேயோ பார்த்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கணுமேனால் அவசியமா ஏற்படும். அதே போல விக்னோபஸ்த விசாய உபஸ்தான மந்திரம் பீஜத்தை சமர்ப்பியதே. ரூபம் தேகி தேகி பகன் தேகி பகவதி தேகினே புத்திரன் தேகி தனம் தேகி சர்வகாமாம்ச தேகினே. இந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை விட்டேனால் அத்தனை பலமும் வருது. இது அந்த விசேஷமான புராணத்துல சொல்லிச்சு. அதே போல தேவி பாகவத்தினில் நகரத்தை பிருதித்யாம் வா திவிப்ராப்தியம் சுதுர்லபம் பிரசன்னாயாம் சிவாயாம் யத் அப்ராப்தியம் முனிதர்த்தமா.
இந்த உலகத்திலேயோ தேவலோகத்திலேயோ இதை அடைய முடியாத பொருள் ஒன்றும் இல்லை. அம்பாள் பிரசித்தியானாலே ஏன்னா சந்தோஷப்படுத்தினாலா ஏனால் ஏமந்தாஸ்தே அதி துர்பாகியா ஆரோகைத்தே சுதா ஏகாம் சித்தேன விஸ்வாசா பவேதம் வாஸ்தனாதிட்டு. யாருக்கு ஜன்மாந்தரத்துல மகா பாவம் தலையில இருக்கோ அவளால் தான் மந்தாளா இருக்காளோ, அதி துர்பாகியம் பண்ணினவாளா இருந்தாலோ அவளுக்கு தான் சகல ரோகங்களும் வரும். யாரு ஏகாம் சித்தே நவிஸ்வாசா, அம்பாளுடைய மனசுல அம்பாளுடைய ஒரு கௌரவத்துல மனசுல விசுவாசம் இல்லையோ பவேதம் வாஸ்தனாதிட்டு அப்படின்னு இத்தனையும் சொல்லி ஹரிவம்சத்திலையும் சொல்லிட்டு பாருங்க. பிரம்மா விஷ்ணு சந்திரசூர்யாக்னி மாருதா அஸ்வினோ வசவஸ்தை ஹரிஸ்வேதாத்யாஸ்ததைவதா. பிரம்மதேவரன் விஷ்ணுவன, ருத்ரன் சூரியன் சந்திரன் அக்னி வாயு அஸ்வினி தேவதைகள் வசுக்கள் அஷ்டவசுக்கள் விஸ்வேதாத்யா விஸ்வதேவா சாத்யாஸ்ததைவதா மகேந்திரஸ்தா பர்ஜன்யா தாதா பூமிஸ்ரீ ஜோததா. பரமேஸ்வரன் மழை, தாதா பிரம்மதேவர் பூமி பூமாதா திசோதிதா 10 திக்குகளும் காமோ நட்சத்திரமும் சாஸ்தா கிரக நத்யோ பிரதஸ்ததா. பசுமாடுகள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, வம்சங்கள் என்ன, கிரகங்கள் என்ன, நவகிரகங்கள் சனி இன்னைக்கு பிறந்திருக்க எத்தனை பேருக்கு பயம், ஒன்றும் கவலையப்படாது. அம்பாளுடைய நாம சொன்னா ஒரு கிரகமும் ஒன்றும் பண்ணாது, சேவத்தை தான் கொடுக்கும். நத்யோ பிரதஸ்ததா, நதிகள் என்ன, ஆறுகள் என்ன, சரிதா குளங்கள் என்ன, சமுத்திரங்கள் என்ன, நானா வித்யாதரோரகா வித்யாதரர் பாம்புகள் ததா நாகா சுபர்ணாஸ்த நாக தேவதைகள் கருத்மான் இவைகள்லாம் கந்தர்வ அப்சர சோகனாக ருத்ரம் ஜெகதிதம் பிரேதம் தேவி நாமானு எத்தனாக. அம்பாளுடைய நாமாக்க சொன்னா இத்தனை பேருக்கு பிரீதி ஏற்படலாம். அவ யாராவது உங்களுக்கு அபகாரம் பண்ணுவாள, அவளுக்கு நீங்க சொன்னதுனாலேயே பிரீத்தி ஏற்படுறதுன்னா அவங்களுக்கு அபகாரம் பண்ணுவாள. அதை விசுவாசத்தோட பண்ணும். ஏன்னா அவளை பட்டு பண்ணக்கூடாது. ஒரு சந்தோஷமா என்ன அம்பாள் காப்பாற்றுவாள் ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க. நிச்சயமா சகல தேவதைகளும் பிரீதி ஏற்படுறது. ஏவம் பத்தியே அன்னதா வந்தாது நாம பேதையில பௌர்வத்வாது சர்வேபியோ நாமேபியா அன்னதா இது நாமகீர்த்தையே இது விதினைவ சித்தே. எல்லா நாமாக்களும் சொன்னாலே இது கிடைக்கிறதுன்னு வந்தா விஷ்ணு தர்மோத்தரீயத்திய அன்னதா அன்னகாம அன்னதா இது நாம கேட்டையே இது விசேஷ விதி வையத்தியாபத்தை இது வார்த்தம். தனித்தனியாக அந்த நாமாக்கள் ஒண்ணு அந்தந்த பலம் வேணும்னா அந்த நாமாக்கள் வேணும். இது வேண்டி இறுதியது எல்லா நாமாக்களும் மூக்க படிச்சா வருது. இல்லை அர்த்த பதியல் யோகிய சங்ககாமதிதாவது சூரியத்வா. நீ இங்க வந்து என்ன கேட்கல, வேதம் வாசிக்கிறதுக்காக சர்வேபியா தானேபியா தத்த பொருள மாசம் அங்கேயும் கேட்கல. முதல்ல அதை வாசிட்டு தானே இங்க வந்து இருக்க. ஒரு மனுஷனுக்கு முதல்ல கர்மா வேதாத்தியம் பண்ணி கர்மா பண்ணிட்டுவான். பல பிறவிகள்ல கர்மா பண்ணினவனுக்கு தான் உபாசனையில இடமே கிடைக்கும். பல தேவதைகளை உபாசனை பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் தான் அம்பாளி உபாசனையில தீட்சா தைக்கமா கிடைக்கும். அந்த அம்பாளி உபாசனையும் பண்ணி பண்ணி இருக்கிறவனுக்கு தான் அந்த ஜென்மால மோட்சம் கிடைக்கும். அதுவே ஒண்ணுனீங்கன்னா ஸ்ரீவித்யோ பார்த்தப்போ பண்ணிட்டு எத்தனையோ ஜென்மாக்கள் கர்மாக்களை பண்ணியிருக்கணும். பகூனாம் ஜென்மனாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகையா இது நீங்க அங்கேயும் கேட்டிருக்கணும். அங்கே கேட்காம இத்தனை நாள் கோட்டை விட்டு இந்த கேள்வி இங்கே கேட்கறல. 3ஆம் கிளாஸ்ல கேட்கிற கேள்வி கேட்கிற 10th கேட்கறேன்னா வாத்தியாரம் நம்ம முதுவரை கடிப்பார். இதுல சரி இங்க கேட்கறீங்க அப்படின்னு அனைவரைவர் தேவைவர் சொர்க்க பரகத்துவம் ஞாத்வானுஷ்டானே ஸ்வர்கா. சொர்க்கம் கிடைக்கிறது என்று அறிந்து கொண்டு தத்தபொருள் மாசம் பண்ணினா சொர்க்கம். நான்யதா இது அபிதயத்வாதி ரூப சமாதானத்தியாபி துரியத்வா. அதே மாதிரிதான் இது பரமார்த்ததோ. ஆனா இன்றைய அழகு என்ன ஞாபகத்துக்கோ, இந்த கர்ம காண்டங்கள் இவைகள்லாம் தர்மத்துக்கு அடிப்படை. பரமார்த்ததோ தந்திராணாம் ஸ்ருதித்வாதி தேசேதி. தந்திரங்கள் எல்லாம் ஸ்ருதிகளா இருந்த போதிலும் மன்மாதி ஸ்ருதினா கர்மகாண்ட தேசத்துவம். மன்மாதி மனுஸ்ருதி யாஜ்ஞவல்க ஸ்ருதி பராசர ஸ்ருதி இவைகள்லாம் கர்மகாண்டத்துக்கு அங்கம். தந்திராணாம் பிரம்மகாண்ட தேசத்துவம். இந்த தந்திரங்கள் ஆகமங்கள் இவைகள்லாம் உபனிஷத் கேட்டோம். இது சித்தாந்தாத்து உத்தரமீமாம்சாயா தேவதா விகரண நியாயேனா. ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், தந்திரங்கள் எல்லாம் வேதாந்தத்துக்கு அங்கம். அவைகள்லாம் பூர்வபாகத்துக்கு அங்கம். மனுஸ்ருதி யாஜ்ஞவல்க ஸ்ருதி அவைகள்லாம். இந்த தந்திர வசனம் உபாசனா
தத்தற்காமனா மூலகத்வாதி குணகம் பிரம்ம தியாதவியம். அப்படி சகுணமான இந்த பிரம்மத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு யோசனமேல விவேக விதேய பிரயோஜனம். அதனாலதான் வேதமும் சொல்லிட்டு அன்னாதோ வசுதானோ விந்ததே வசுகேவம் வேதா அப்படின்னு உலகாரணி சொல்லிருக்கீங்க. அதான் வார்த்தைகள் அன்னாதா எனுமா வசுதா எனுமான்னு விட்டாங்க. இதனால 1000 நாமாக்களும் அந்தந்த உபநிடத்துல இருக்கு. சர்வோபனிஷத்து இருக்கின்ற நாமாக்கள் அத்தனை நாமாக்களும் 108 உபநிடத்துல தேடி இருக்கணும், ஒதுக்கணும். எங்கே ஏதோ பாஸ்தான் படிக்கிறது, ஏதோ நீங்க ஏதோ அம்பாளுக்கு பண்ணி கொடுக்குறாமோ என்ன பண்ணிட்டு இருக்கிறது விவகாரம் பண்ணிட்ட. மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் முன்னுக்கு வர்றதுக்காக உங்களுக்கு பிரசாதிக்கப்பட்டதான சுதார்த்தம் அம்பாள் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு இந்த ஜென்மாவோட உபாசனை கிடைச்சிருக்குன்னு பார்க்க வேண்டாம். அப்படி பார்க்க மாட்டேங்கிறட. ஏதோ நீங்க தான் பண்ணி அம்பாளுக்கு சாப்பாடு போட்டாலும் நீங்க நைவேத்தியம் பண்ணாத போது அம்பாளுக்கு சாப்பாடு இல்லாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நோக்கத்துல பண்ணிட்டேன். அதான் வேண்டாங்க. அர்த்தமே உபாசனை. அன்னமா அன்னம் ஆசமந்தா அத்தேகி அன்னாத வசுதா தனஸ்ய தானம் யஸ்மா வசுதானா. யார் பரமேஸ்வரா தம் ஏவம் பிரகாரேண வேதா யார் இப்படி தெரிஞ்சுக்கிறாங்க உபாசத்தை சகா வசு அன்னஞ்ச விந்ததே. அவன் நிறைய தானியத்தையும் அன்னத்தையும் பணத்தையும் சம்பாதிக்கிறான். இது கதர்த்தா அன்னதாயே நமஹ இது மந்திரேன பார்வதாமிய வசனேனா எல்லாமும் கிடைக்கும் எனக்குரியதான வசனத்தினாலையும் பயஹரண காம பிரயோகே கிரியமானே பயஹாரணி பயாபா அப்படின்னு மந்திர சொல்ற காலத்தில் கௌணமுக்கியாதிகரண நியாயேன சத்தியமந்திரஸ்ய ஜகன்யவருத்தியா பயாபகத்துவ பிரகாரக ஸ்ருதி ஜனகதாயாக சித்தத்தேதி. முக்கியமான பயாபகான பயத்தை போக்குறதுன்னு முக்கியமான அர்த்தம். பயாபகான சகஸ்நாமத்துல சொல்லிடையான அதுவும் கிடைக்கிறது, இதுவும் கிடைக்கும். பயமும் போறது, மற்ற பலங்களும் கிடைக்கும். அது முக்கியமான அர்த்தம். லட்சணையான அர்த்தம் என்ன? பரவட்சமும் பயாபகாங்கிற நாமாவுக்கு முக்கியமான அர்த்தம் பயத்தை போக்கடிக்கிறது. அது முக்கியமான பிரயோஜனம். சகல க்ஷேமத்தையும் கொடுக்கறதுங்கிறது கவனமான பிரயோஜனம். அப்படி முக்கியமிருத்தியைவ அன்னதத்வ பிரதத்வ பிரகாரக ஸ்மிருதி ஜனகதையா தேவதாயாதி கட்டிக்கு அர்த்தோபத்தி. ஆகையால் ரொம்ப பத்தியா இருக்கும் பொழுது ஆகாரம் கிடைக்கிறேன்னு அன்னதாயமா அன்னதாயமா 10 தடவை சொல்லுவோம். கிடைக்கும். பயத்துல இருந்து தவிர்த்துக்கணும். பயாபா பயாபா ஏமா பயா சொல்லுவோம். பட் அதெல்லாம் போனவரக பயங்கள்லாம் போனவர காரணம் வந்து முழுத்தது. இது ஜெகத்தேவத்தியாதி விசேஷ யோதனமபி பிரயோஜனம். இதுதான் நான் சொல்லல. காந்தே சூத கீதாயாம் காந்த புராணத்துல சூத்த கீதையில சொல்லுது. நாமது கௌணமுக்கிய வேதேன பலவேத ஸ்மரியதே நாமானி சர்வாணி கல்பிதானி உபமாயயா நித்யது தஸ்மரூபே ததாபி முக்த்யஸ்து சிவாதி சப்தாஹ பவந்தி சங்கல்பனயா சிவஸ்ய நாமானி சர்வாணி எல்லா பெயர்களும் கல்பிதானி உபமாயயா சுத்தமதன் மாயினால நித்திய சுகாத்மரூபே நித்திய சுகமான உங்க ஆத்மஸ்வரூபத்துல நாமாக்கள் கல்பிதமா இருக்க மாயினால ததாபி முக்த்யஸ்து சிவாதி சப்தாஹ அப்படி இருந்த போதிலும் சிவா காத்யாயனி கௌரி உமா இப்படி நாமாக்கள்ல முக்கியமானவை. பவந்தி சங்கல்பனயா சிவஸ்ய பரமேஸ்வரன் இந்தந்த நாமாக்களை சொன்னா இந்தந்த பலம் சீக்கிரமாக கிடைக்கும் சொல்லிட்டார். முக்கிய சப்த ஜபதோ முனீஸ்வர சத்யமேவ பரமேஸ்வரோ பவேத் சத்யவக்ர கமலே சதாசிவோ நிருத்ய கிருஷ்ண பரமேஸ்வரயாதः. முக்கிய சப்தங்களை யார் சொல்லிட்டு இருக்காளோ முனீஸ்வரர் சத்யமேவ பரமேஸ்வரோ பவேத் அவன் நிஜமாவே பரமேஸ்வரர். சத்யவக்ர கமலே சதாசிவா அவளுடைய வாக்குல பரமேஸ்வரன் நிருத்ய கிருஷ்ணா எப்பொழுது நாட்டியம் ஆடிட்டே இருப்பார். அவர் மட்டும்தானே இந்த துணையாகாத காலம்தான் பரமேஸ்வரியாசா அம்பாளுடன் சேர்ந்து அப்படி உங்களுடைய நாட்டுல அவ்வளவு வார்த்தையை அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு விசேஷமாக இந்த ஸ்லோகம் நீங்க முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஏன்னா நடுவில் ஆரம்பிச்சா மறுபடியும் இன்னொரு 15 நிமிடங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இது வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா ஆச்சு. அடுத்தது பரிபாஷா ஸ்லோகம். அது இதை விட ரசமாக இருக்கும். அத அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜின்னு அற்புதமான அமிர்த பூர்த்தமான நாமாக்கள் ஜென்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணினவாளுக்கு கிடைக்கக்கூடியதான நாமாக்கள் நமக்கு அம்பாள் கொடுத்துருக்க அனுகிரகம் விளையாட்ட அப்படிப்பட்ட நாமெல்லாம் அந்த நாமாக்களை கேட்டு இந்த ஜென்மாவை கிடைக்கணும்.
நம்ம கஷ்டங்கள்லயும் போக்கெடுத்துட்டு சகல க்ஷேமத்தையும் அடையணும். அம்பாளுடைய திருவடி பிரகாரத்தை அடையணும். ஏன்னா அம்பாளுடைய நாமக்கள், அம்பாளுக்கு 4 கையிலையும் 4 ஆயுதம் இருக்கு. அதனால அபயம் வரதம்னு கொடுக்கணும், காட்டணும்னு நிர்பந்தம் இல்லை. தவறி சரணாவேல நிபுணம். பயத்தை போக்கடிக்கிறதுக்கும் வாஞ்சிதமான பதார்த்தங்களோ அதிகமாக கொடுக்கறதுக்கும் அம்பாளுடைய பாதபத்மங்களே போரும்னு சொல்ற. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான நாமக்களை கேட்க போறோம். அம்பாளுடைய அனுகிரகத்துல நமக்கு அறுபது திருவிழாத்திரளா இருந்து வரக்கூடியதான சந்தர்ப்பமும் கிடைச்சு இங்க தூங்காமலும் அழகா அதை கேட்கும்படி அம்பாளை தான் பிரார்த்தனை பண்ணி வேற ஏதாவது பிரார்த்திக்க முடியும்? அம்பாளுடைய நாமாக்களை சொல்லவோ கேட்கவோ அம்பாளா தான் முடியும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு மேல் மாதம் அடுத்தவர்